இன்னைக்கு ஒருத்தர் மதுரையில சொல்றாரு, அங்கிள் அங்கிள் அங்கிள்கிட்ட அவர் கேட்க வேண்டிய கேள்வி இதான கேட்கணும். அங்கிள்கிட்ட அவர் கேட்க வேண்டிய கேள்வி 1,00,000 ஏக்கர் கோவில் நிலத்தை காண அங்கிள் எங்க அங்கிள் போச்சுன்னு கேட்கணும். அதை விட்டுட்டு அங்கிள்கிட்ட எதோ கேள்வி அந்த அங்கிள் கேட்டுட்டு இருக்கார். ரெண்டு பேரும் அங்கிள் தான். யாருல இளைஞர்கள் ஆட்சியாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் வர வேண்டும், மக்களை எப்படி மதிக்க வேண்டும் என்று. மக்கள் எப்படி மதிக்கிறதுனா இன்னொன்னு சொல்றாங்க. இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு அங்கங்க எல்லாம் ஒரு போர்டு வச்சிருக்காங்க. எல்லாம் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலுக்கு வெளியே நிப்பாங்கல்ல, அண்ணே வாங்கினே வாங்கினே தோசை இருக்கு இட்லி இருக்கு அப்படின்னு. அவங்களே இந்த உங்களுடன் ஸ்டாலின் ஒண்ணு போட்டுட்டு ஆள் இல்லாத கடையில டீ ஆத்துற மாதிரி 4 பேர் டீ ஆத்திட்டு இருக்காங்க. அங்க போய் எந்த அப்ளிகேஷன் கொடுத்தாலும் வேலையெல்லாம் நடக்காதுன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு சிவகங்கையில அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. வாங்கினதெல்லாம் பண்டில் பண்ணி எடுத்து வைகை ஆத்துல போட்டு கிளம்பி போயிட்டே இருந்தாங்க. எதுக்கு பெட்டிஷனை வாங்கி அதை படிச்சு அதுக்கு ஒரு நம்பரை போட்டு யாரப்பா இதெல்லாம் சால்வ் பண்ணுவாங்க? தமிழகத்தினுடைய ஆட்சியினுடைய நிலைமை இப்படித்தாங்க இருக்கு. அதையெல்லாம் கூட இங்க இருக்கக்கூடிய சொந்தங்கள் நீங்கள் உற்று கவனித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை முழுமையாக நான் நம்புகின்றேன். அருமை சொந்தங்களே, இது மட்டும் இல்லைங்க, நாம் இன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பத்திரிகையில கூட நம்முடைய இந்து முன்னணியினுடைய அமைப்பாளர்கள் நண்பர்கள் மிக முக்கியமான விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்து தர்மத்தை பொறுத்தவரை நமக்கு முன்னாடி இருந்தவங்க பேணி காத்து நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. நாம் இதை பேணி காத்து நம்முடைய சந்ததியருக்கு கொடுக்கும். நம்முடைய முன்னோர்கள் நமக்காக அவ்வளவு கோயிலை கட்டினாங்க, அவர்களுக்காக கோயில் கட்டலைங்க. ராஜராஜ சோழன் அவருக்காக குடும்பத்துக்காக அவ்வளவு பெரிய கோயில் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அவ்வளவு பெரிய கோவில் கட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்க, ஏரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் கட்டியதெல்லாம் வருங்கால சந்ததியர் கட்டியது. இன்னைக்கு பாருங்க, 1986 தமிழகத்துல திருக்கோவில்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சொத்து வெறும் நிலம் மட்டுமே 5,00,000 ஏக்கர் இருந்த நிலம் இன்னைக்கு 4,78,000 ஏக்கர் தாங்க இருக்கு, காணாம போயிடுச்சு. 1,00,000 ஏக்கர் கிட்டத்தட்ட இந்து அறநிலைத்துறை கீழே இருக்கக்கூடிய கோவில் சொத்து 1986 இருந்து கணக்கு போடுங்க, இன்னைக்கு 39 வருஷம். 39 ஆண்டுகள்ல 1,00,000 ஏக்கர் நிலத்தை சராசரியாக நாம் தமிழகத்தில் இந்த ஆட்சியில இழந்திருக்கின்றோம். கோவில காணோம். திருச்செந்தூர்ல மட்டுமே ரொம்ப ஆச்சரியம் என்னன்னாங்க, ஐயா, ஆயிரக்கணக்கான பசுவை கோயிலுக்கு கொடுக்கிறார். கடைசியாக நடத்தப்பட்ட ஆய்வின்படி 11,000 மாட்டை காணோம், கொடுத்த மாட்டை காணோம். இதெல்லாம் இப்ப சமீபத்தில் பேப்பர்ல பார்த்தேன். புதுக்கோட்டையில ஒரு கோவில்ல ஒரு உண்டியல் வச்சிருக்கிறாங்க. மக்கள் சரி சாமி இருக்கிறாங்கப்பா, 10 ரூபாயா 1 ரூபாயா போட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சுதான் மக்களுக்கு தெரிஞ்சது அது கோயில் உண்டி இல்ல, பக்கத்து வீட்டுல திமுக கார வச்ச உண்டி. அதை ஜோக்கல் அடிக்கலைங்க. புதுக்கோட்டையில் இப்பதான் கைது பண்ணி உண்டியல மட்டும் இல்ல, அந்த உண்டியல வச்ச திமுக காரனை இப்பதான் கைது பண்ணாங்க. எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க, எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க. ஒரு பக்கம் நிலத்தை காணா, ஒரு பக்கம் மாட்டை காணா. வடிவேல் என்ன சொன்ன மாதிரி கிணத்தை காணாங்கிற மாதிரி மாட்டை காணா. புதுக்கோட்டையில அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. நாமளே ஒரு கோயிலை உருவாக்குனா மக்களுக்கு குழப்பம். மக்களுக்கு இது அறநிலைத்துறை கோவிலா, தனியார் கோவிலா, இல்ல இது ஆகம சாஸ்திரத்தின்படி இருக்கிற கோவிலா, இல்ல உள்ளூர் மக்கள் கோவிலா? உண்டியல் வைத்து இத்தனை ஆண்டு காலமாக வசூல் பண்ணி யாரோ அதை கண்டுபிடிச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து புதுக்கோட்டையில ஒருத்தர் கைது பண்ணிருக்கிறாங்க. அதற்கு நாம் இன்று கேள்வி கேட்கணும். 1,00,000 ஏக்கரை 39 வருஷம் இழந்துட்டோம்னா இன்னும் மிச்சம் இருக்கிறது 4,78,000 ஏக்கர். நம்முடைய பேர குழந்தை கேட்கும். இன்னைக்கு ஒருத்தர் மதுரையில சொல்றாரு, அங்கிள் அங்கிள் அங்கிள்கிட்ட அவர் கேட்க வேண்டிய கேள்வி இதான கேட்கணும். அங்கிள்கிட்ட அவர் கேட்க வேண்டிய கேள்வி 1,00,000 ஏக்கர் கோவில் நிலத்தை காண அங்கிள் எங்க அங்கிள் போச்சுன்னு கேட்கணும். அதை விட்டுட்டு அங்கிள்கிட்ட எதோ கேள்வி அந்த அங்கிள் கேட்டுட்டு இருக்கார். ரெண்டு பேரும் அங்கிள் தான். யாருல இளைஞர்கள் ரெண்டு அங்கிள் மாத்தி மாத்தி அவர்களுக்குள்ள இந்த அங்கிள் இவரு கேட்கிறாரு, இந்த அங்கிள் அவரு கேட்கிறாரு. இதை கேட்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. 2 அங்கிள் ஒதுங்கி போங்க. இந்த 1,00,000 ஏக்கருக்கு முதல் எங்களுக்கு அக்கௌண்ட் கொடுங்க. அடுத்து பாருங்க, 17,000 கோவில்ல ஒரு கால பூஜை கிடையாது, ஒரு கால பூஜை. இன்னைக்கு இந்து அறநிலைத்துறை இருக்கக்கூடிய மொத்தம் 4,78,000 ஏக்கர் காணாம போன ஏக்கர்லாம் விட்டுட்டு 4,78,000 ஏக்கர் சம்பாதிக்கக்கூடிய சொத்துக்களின் மூலமாக வெறும் 300 கோடி ரூபாய். திருப்பதி ஏழுமலையான் உங்களுக்கு தெரியுங்க ஐயா, திருப்பதி ஏழுமலையான தமிழ்நாட்டில் உங்களுக்கு இத்தனை கோயில் 46,000 கோயிலை சேர்த்து. திருப்பதி ஏழுமலையான சமீபத்தில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மதிப்பீடு செய்தாங்க. ஏழுமலையான் கோவிலுடைய சொத்து என்ன, வங்கியில எவ்வளவு இருக்கு, தங்கம் எவ்வளவு. இந்தியால 970 இடத்துல ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் கோயில் வச்சிருக்கிறாங்க. 2,50,000 கோடி ரூபாய் திருப்பதி ஏழுமலையானுடைய மொத்த மதிப்பு. கோவில் சொத்து, வங்கியில் இருக்கக்கூடிய பணம்
970 இடத்துல அவர்கள் இருக்கக்கூடிய 2,50,000 கோடி. தமிழ்நாட்டினுடைய மொத்த பட்ஜெட் 3 லட்சம் கோடி. கணக்காக ஒரு கோவிலை சிறப்பாக நடத்தினால் அந்த கோவிலுடைய சொத்து மதிப்புக்கு ஏழுமலையா ஒரு உதாரணம். தமிழ்நாட்டில் 4,78,000 ஏக்கரும் சேர்ந்து போன ஆண்டு தமிழக மக்களுக்கு கோவில் மூலமாக வந்த வருமானம் வெறும் 300 சில்லற கோடி, 330 கோடி ரூபாய் சராசரியா வந்துச்சுங்க. ஏன் கோவில் நிலத்தை போய் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க, ஆட்டியை போட்டு பாருங்க. திமுக காரங்க ஒரு கடை கட்டி இருப்பான், 99 வருஷத்துக்கு லீஸ் போட்டு எடுத்திருப்பாங்க. ஒரு மாதத்திற்கு வாடகை 1 ரூபாய் இருக்கக்கூடிய கட்டடங்கள் இருக்கு. ஒரு மாதத்திற்கு வாடகை. அதான் கேள்வி கேட்கணும். அந்த சொத்துக்களை மீட்கணும், நியாயமான வருமானத்தை பெருக்கணும். 6 கால பூஜை நடத்துவதற்கு நாமளே எல்லாம் செஞ்சிடலாங்க. யாருகிட்டையும் போய் கை கட்டி நிக்க வேண்டாம். முறையாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 46,000 கோவிலை பராமரித்தால் தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட் போடலாம், மத்தியான உணவு திட்டத்துக்கு பணம் கொடுக்கலாம். இன்னைக்கு காலையில இப்ப பாருங்க, இன்னைக்கு காலையில போய் காலை உணவு திட்டத்துக்கு முதலமைச்சர் உட்கார்றார். ஒரு அல்வா ஒரு பக்கம், நமக்கு காலை உணவு திட்ட மாணவர்களுக்கு உப்மா. இன்னைக்கு இவங்க திராவிட மாடல் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி வளர்ந்துருச்சுன்னு சொல்லி கடைசியாக உப்மா கிண்டி நம்முடைய சொந்தங்களை, குழந்தைகளை ஸ்கூல்ல போய் உப்மா சாப்பிட வைத்திருப்பதுதான் இவருடைய ஆட்சியினுடைய சாதனை இத்தனை ஆண்டு காலமா. அதையெல்லாம் கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய 46,000 கோவில்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கணையா. யாருகிட்டையும் கை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. விடுதலை கொடுக்கணும். அறநிலைத்துறையினுடைய கையிலிருந்து கோவில்களுக்கு விடுதலை தேவை. வீரத்திரவி ராமகோபாலன் ஐயா அவருடைய ஆன்மா முழுமையாக சாந்தி அடைவது தமிழகத்தினுடைய கோவில்கள் இந்து அறநிலைத்துறையினுடைய கையில் இருந்து வெளியே வரும் பொழுதுதான் வீரத்திரவி ஐயாவுடைய ஆன்மா உண்மையா சாந்தி அடையும் ஐயா. அதற்காக ஒரு நாளும் பாடுபட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அதையெல்லாம் தாண்டி இன்னொன்னு பாருங்க, நம்ம சொல்லுவோம் இடிப்பது கோயில், படிப்பது ராமாயணம் அப்படிங்கிற மாதிரி. நீ படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது கோவில். அதுபோல்தான் இன்னைக்கு ஆட்சியில கோவிலை இடிக்கிறது எவ்வளவு வேகமா ஓடி வருவாங்க. ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவிலை இடிக்கணும் அப்படின்னா முதல்ல கிளம்பிடுவோம். டாக்குமெண்ட் காமி, ரெக்கார்டு காமி, அதை காமி, இதை காமி. அதே தான் நாங்க கேட்கிறோம். 4,78,000 ஏக்கர்ல இருக்கக்கூடிய நிலத்துக்கு டாக்குமெண்ட் முதல்ல கொடுங்க. அதுல வரக்கூடிய வருமானத்தை சொல்லுங்க. உலகத்துல எல்லாருமே, நம்ம எல்லாருமே டாக்ஸ் கட்டுறோம் ஐயா. நம்ம டாக்ஸ் கட்டலினா கூட அரசு நம் மீது கண் வைக்குது. ஒரு பொருள் வாங்குறோம், ஆதார் லிங்க் பண்ணிட்டாங்க. ஒரு பொருள் ஒரு கடைக்கு போய் எதாவது இருந்தாலும் கூட அரசுக்கு தெரியும் நம்ம எப்படி இருக்கிறோம், எப்படி வாழ்றோம். அரசனுடைய கட்டுப்பாட்டில் நாம் எல்லாரும் இருக்கிறோம். முடிந்தவர்கள் டாக்ஸ் கட்டுறோம், முடியாதவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம், கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கோம். நாமளும் உயர்ந்து ஒரு நாள் நாமளும் சம்பாதிப்போம். ஆரம்பித்த நாம் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து ஆரம்பித்தோம், கடுமையாக உழைத்து மேல வரும். ஆனா இவ்வளவு சம்பாதிச்சும் டாக்ஸ் அப்படிங்கிற பேச்சு இல்லாத ஒரு துறை இந்து அறநிலைத்துறை. இந்து அறநிலைத்துறைக்கு சிஏஜி அமைப்பினுடைய ஆடிட் அவர்களுக்கு பொருந்தாது. சிஏஜிங்கிறது மத்திய அரசு ஒரு நிறுவனம், எல்லா துறையும் ஆடிட் பண்ணுவாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து அறநிலைத்துறை மட்டும் அவங்க டாக்குமெண்ட்டை இதுவரை சிஏஜி கொடுக்கலீங்க. அதாவது நம்ம யாருக்குமே தெரியாது கோவில்கள் எவ்வளவு, நகை எவ்வளவு, சொத்து எவ்வளவு. 4,78,000 ஏக்கர் ஆர்டிஐ மூலமா கிடைத்தவர்கள் உண்மையாலுமே 4,78,000 ஏக்கரா, இன்னும் அதை விட குறைவா இருக்கா? எத்தனை கோவில்கள், கோயிலுடைய தனிப்பட்ட சொத்து என்ன யாருக்குமே தெரியாது. ஏனென்றால் தமிழகத்தில் இந்து அறநிலைத்துறை பொறுத்தவரை சிஏஜி என்கின்ற அமைப்பு ஆடிட்டிங் நடத்தப்படவில்லை. எவ்வளவு சொத்துனே தெரியாதுங்க. ஆனா நமக்கு வீட்டு வரையில் முதலா கிளம்பி வருவான். பாருங்க, இந்த பில்டிங் இப்படி கட்டின, வீட்டுல முன்னாடி இழுத்து இருக்கிற வீட்டு வரி நீ கொடுக்கணும். குடிசை வீடா இருந்தாலும் வீட்டு வரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரா இருந்தாலும் வீட்டு வரி கொடுக்கணும். ஆனா நம்முடைய பொது சொத்தாக இருக்கக்கூடிய கோவில்ல என்ன வரி என்பதற்கு யாருக்கும் தெரியாது. அதையும் இந்து முன்னணி அமைப்பினர் என்று கேள்வியா கேட்டிருக்கிறார். முதல்ல ஆடிட்டிங் பண்ணுங்க, சொத்தினுடைய தகவலை கொடுங்க, மக்களுக்கு தெரியட்டும். அவர்கள் முன்னோர்கள் கட்டிய கோவிலுடைய மதிப்பு என்ன, எவ்வளவு பொருள் உள்ள இருக்கு, எவ்வளவு தங்கம் இருக்கு. இது பேச பேச தங்கத்தை உருக்க ஆரம்பித்திருக்கின்றார். தங்கத்தை உறுதி என்ன பண்றேன்னா அதுல வர்ற வருமானத்தை வச்சுதான் அரசு நடத்துறது. இதை விட வெட்கக்கேடான செயல் இந்தியால எங்கேயுமே கிடையாது. பீகார்ல அவன் தங்கத்தை உருக்கிறது கிடையாது, உத்தரப்பிரதேச தங்கத்தை உருப்பது கிடையாது, ஜார்க்கண்ட்ல அவன் தங்கத்தை உருக்கிறது. பட்டினிச்சாவி நடக்கக்கூடிய மாநிலத்தில் கூட கோவிலுடைய தங்கத்தை உருக்குவது கிடையாது. தமிழகத்தில் மட்டும்தான் கோவிலுடைய தங்கத்தை உருக்குறாங்க. அது தங்கத்தை உருக்கின கணக்கு கிடையாது. எவ்வளவு தங்கத்தை உருக்குனீங்க தெரியாது. உருக்கின தங்கம் எந்த பேங்க்ல வச்சிருக்கிறீங்க சொல்லல. அதுல வட்டி எவ்வளவு வருது தெரியாது. அந்த பணத்தை எதற்கு பயன்படுத்துறீங்க தெரியாது.
ஆனா நம்மளை ஏமாற்றுவதற்கு ஒரு முருகர் மாநாடு. சேகர் பாபு பாத்தீங்கன்னா அந்த அரசின் மீது கோபம் அதிகமாச்சுன்னா சேகர் பாபுனுடைய தாடி பெருசாயிட்டு இருக்கும். மக்களுக்கு நீங்க பாத்துக்கலாம், சேகர் பாபு அந்த தாடி சைஸ வச்சு ஓ அப்ப திமுக அரசு பிரச்சனையில் இருக்கு. ஏன்னா அப்பதான் ஆன்மீகவாதியா அவர் மாறுவார். ஐயப்ப முன்னாடி போய் நிப்பாரு, அழுவாரு, அதை 2 ஆங்கிள் போட்டோ பிடிச்சு சோசியல் மீடியால போடுவாங்க. இந்து அறநிலையத்துறை அமைச்சர் போய் கோயில் அழுவுறாரு பாருங்க. இதெல்லாம் நீங்க நல்லா உத்து கவனிக்கணும், எவ்வளவு ஆழமான அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார். ஆனா இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள், நீங்களும் நானும் சாதாரணமா எங்கேயாச்சும் போய் திருச்செந்தூர் கியூல நிற்போம். என்னங்க 4 மணி நேரமா கியூல நிக்கிறோம், கொஞ்சம் வேகமா திறந்துருங்கன்னா, திருப்பதி போனா ஒரு நாள் நிப்ப, என் தமிழ்நாட்டு 4 மணி நேரம் நிக்க மாட்டியா? இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற பரிசு, இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற பரிசு. அதனால் நீங்கள் நன்றாக உன்னிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டும் அன்பு சொந்தங்களே. 2026 நம்முடைய தேர்தலை பொறுத்தவரை தமிழகத்தில் ஒரு மாற்றம் வேண்டும். நீங்க அதை தீர்மானம் பண்ணணும். தமிழகத்திலே நல்லவர்கள் ஆட்சிக்கு வரணும். நீங்க அதை முடிவு செய்யணும். உங்க வாக்கு மட்டும்தாங்க, வாக்கை தவிர நமக்குலாம் எந்த மரியாதையும் கிடையாது. ஓட்டுக்கு மட்டும்தான் மரியாதை. 2 டைம் தான் மரியாதை கொடுப்பாங்க. ஓட்டு போட்டா அன்னைக்கு அண்ணன் கையை காலா நினைச்சுக்கிறேன், காலை கையா நினைச்சுக்கிறேன், கை தானே, கால் தானே, அன்னைக்கு மாத்தி மாத்தி சொல்லுவாங்க, கையும் காலையும் காட்டுங்க. 5 வருடத்துக்கு ஒரு முறை சாமானியனுக்கு மரியாதை கிடைப்பது ஓட்டு போடுறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடி தாங்க ஐயா உங்களுக்கு எனக்கும் மரியாதை. மிச்ச நாள மரியாதையே கிடையாது. எதுக்கு பெட்டிஷன் கொடுத்தீங்கன்னா அண்ணன் KKSS ராமச்சந்திரன் இருக்கார், சூப்பரா பண்ணுவார். பெட்டிஷன் கொடுத்தீங்கன்னா டம்னு தலைமை அடிப்பார். எதுக்கு பெட்டிஷன் தூக்கிட்டு அண்ணன் பொன்முடி மேலே மீது வந்தாருன்னா ஓசி ஓசி ஓசிம்பார். ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாடின பாரதியார் ஊர்ல மேடையின் மீது உட்கார்ந்து இருந்தா அதே பொன்முடிய மக்களை பார்த்து ஏன் தம்பி எஸ்சி தானே கை தூக்கு. ஏதோ இவர்கள் பிச்சை போட்டு நாம் படிப்பதை போல் அதெல்லாம் நீங்க நல்லா கவனிச்சுங்க. அந்த கடைசி 1 வருஷ டிராமா அதை விட்டுருங்க. இது சினிமா நடிகர் மேக்கப் போட்டு இப்படி குத்துனா 4 பேர் பறக்கிற மாதிரி எல்லா டிராமாவும் இந்த 1 வருஷம் பண்ணுவாங்க. இவர்கள் இப்படித்தான் என்பதை நீங்கள் உணர்ந்து விட்டால் நீங்க மாற்றத்திற்கு ஒரு காரணக்கர்த்தர்களாக காரணிகளாக மாறிவிடுவீர்கள். நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு வைக்கிறேன். விநாயகரை பொறுத்தவரை நமக்கு தெரியும், எந்த கடவுளுக்கும் இல்லாத தனிச்சிறப்பு நம்முடைய விநாயகருக்கு இருக்குங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி நண்பர்கள் சொல்லுவாங்க, விநாயகர் நம்ம கடவுளே இல்ல, அது வட இந்தியா கடவுள். அது ரிக் வேதம், யஜூர் வேதம், சாம வேதம், அதர்வண வேதத்துல தான் சொல்லி இருக்கிறாங்க, இங்க சொல்லவே இல்லை. அவர்களுக்கு யாராவது போய் நம்முடைய அவ்வை பாட்டி விநாயகர் அகவல் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு விநாயகருக்காக விநாயகர் அகவல் எழுதினாங்க. 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அதுல சொல்றாங்க, விநாயகரை பார்த்து சொல்றாங்க, பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்து உனக்கு நான் அளிப்பேன். இந்த 4ம் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். பால் கொடுக்கிறேன், தேன் கொடுக்கிறேன், சர்க்கரை பாகு கொடுக்கிறேன், பருப்பு கொடுக்கிறேன். இந்த 4ம் கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. கோலஞ்சை துங்க கரிமுகத்து மாமணியே, எனக்கு நீ திரும்ப என்ன கொடுக்க போறீங்கன்னா 3 சங்கத்தமிழையும் திருப்பி கொடு. இயலிசை நாடகம் 3 எனக்கு கொடு விநாயகரே, நாங்க 4 உனக்கு தர்றோம். அதனால்தான் ஒரு எளியவர் வீடு யாரு வீடாக இருந்தாலும் கூட இந்த 4ம் நம்மளால கொடுக்க முடியும். ஒரு பால விநாயகர் கொடுக்கலாம், தேனை கொடுக்கலாம், சக்கரை பாவை நாமளே செஞ்சு கொடுக்கலாங்க, பருப்பு கொடுக்கலாம், விநாயகருக்கு பிடித்தது. இது 4ம் நான் கொடுக்கின்றேன். எனக்கு நீங்க சங்கத்தமிழ் 3ஐயும் கொடுங்க, இயலிசை நாடகத்தை சொல்லிக் கொடுங்க. அதனால்தான் நம்முடைய ஒரு குழந்தையும் படிப்பதற்கு முன்பு முதல்ல போடுற கையெழுத்து விநாயகர் கையெழுத்தை போட்டுட்டு தான் நம்ம ஆரம்பிப்போம். ஒரு புதிய விஷயத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு விநாயகரை வைத்து ஆரம்பிப்போம். படிக்க வேண்டும் என்றால் விநாயகருடைய பாடலை பாடித்தான் குழந்தையை படிக்க ஆரம்பிப்போம். அப்படிப்பட்ட ஒரு பெருமை விநாயகருக்கு இருக்கு. எளியவர்கள் யாராக இருந்தாலும் வலியவர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு கடவுளை பொறுத்தவரை சமமாக எல்லோரும் கொண்டாடலாம். இன்னொரு தனிச்சிறப்பு பாருங்க, ஒரு களிமண் எடுத்து அந்த களிமண்ல விநாயகர் செய்யறோம். அந்த களிமண்ணுக்கு உயிர் ஊட்டுகின்றோம், வீட்டில் வச்சு உயிர் ஊட்டுகின்றோம். அதே உயிர் கொடுத்த கடவுளை நாமளே எடுத்துட்டு போய் ஊர்னுடைய புதரத்துல கரைக்கிறோம். எந்த ஒரு தர்மத்தில் இது போல் இருக்கும் பாருங்க. அதே உயிர் கூட்டப்பட்ட கடவுளை நாம பொது இடத்துல நாம போய் விசர்ஜனம் பண்றோம். ஏன்? இந்த கடவுள் வீட்டில் இருக்கும் வரை நமக்கு பயன்படுவார். பொது இடத்துல ஏரி குளத்துல போய் கடவுளை விசர்ஜனம் செய்யும் பொழுது ஊர் ஏரி குளத்துல ஏரியில களிமண் சேர வேண்டும். களிமண் சேர்ந்தா தாங்க ஐயா தண்ணி நிற்கும். தண்ணி நின்னா தான் விவசாயம் தலைக்கும். அதனாலதான் ஒரு ஊரிலும் ஏரி குளம் இருக்கணும், விநாயகரை கரைக்கணும், களிமண்ணை கொண்டு வரணும் கீழே.
அதற்காக எவ்வளவு அற்புதமான ஒரு தத்துவத்தை இந்த விநாயகர் சதுர்த்தியில நம்முடைய முன்னோர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க பாருங்க. ஆனா இன்னைக்கு நம் கண் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி ஏரிகளுடைய நிலைமை. எத்தனையோ இடத்துல விநாயகர் சதுர்த்தி நடப்பதற்கு முன்பு அரசு லாரியை கொண்டு வந்து தண்ணி ஊத்தி அப்படி லைட்டா தண்ணி ஏற்றிடுவாங்க. விநாயகர் மூழ்கும் அளவுக்கு மட்டும் தண்ணீர் இருக்கும். அதன் பிறகு விநாயகர் அவர்கள் மூழ்ந்த பிறகு உள்ளே களிமண் எல்லாம் சேர்ந்த பிறகு காலையில ஜேசிபி கொண்டு வந்து அந்த மண்ணை தோண்டுவாங்க. இதற்கு காரணம் நாம் இல்லைங்க, நாம ஏரி இருக்கிற இடத்துல தான் நாம கரைக்க முடியும். விவசாயம் தோற்றுவிட்டது, ஏரி குளங்கள் அரசு சரியாக பராமரிக்கவில்லை என்பதற்கு இதைவிட சான்று என்ன வேணும்? எல்லா குப்பை தண்ணியும் ஊர் ஏரியில கொண்டே விடுறோம், சுத்தரிக்கப்படாத எல்லா தண்ணியும் கொண்டே விடுறோம். அதனால இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் நாம் எல்லோருமே ஒரு சங்கல்படுத்துறோம். இன்னைக்கு விநாயகருக்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதை, இவ்வளவு சிறப்பாக விமர்சையாக விநாயகரை எடுத்து சென்று கரைப்பதற்காக நாம் காட்டக்கூடிய அந்த சங்கல்பம், நம் ஊருடைய ஏரியை பாதுகாப்பதற்கு நாம் காட்ட வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன். அது நம்முடைய பொறுப்புங்க. அரசெல்லாம் தோத்துட்டாங்க ஐயா, அரசு தோத்தனாலதான் ஏரி இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் இன்னைக்கு ஒரு சங்கல்பம் எடுக்கணும். நம்ம ஏரி இளைஞர்கள் இத்தனை பேர் நாம் இருக்கிறோம். வருஷத்துக்கு நான் 15-20 நாள் கொடுத்து நம்ம ஏரியை சுத்தம் பண்ணுவோம். கொடி செடி எல்லாம் புடுங்கி போடுவோம். ஜேசிபி நாங்களே வாடகை கொண்டு வந்து தோண்டி ஆழப்படுத்துவோம். மழை வரும்போது தண்ணீரை தேக்குவதற்கான வசதிகளை ஏற்படுத்துவோம். ஒரு மழை பெய்யும் பொழுது அந்த ஏரியில முதல் வருஷம் தண்ணி தேங்காதுங்க, நிலத்தடி நீர் இருப்போம். ஆனா 3 ஆண்டுகள்ல ஏரியில தண்ணி வந்து அதை சுத்தப்படுத்தி மண்ணை தோண்டி சரியாக பராமரித்தால், அந்த ஏரிக்கு தண்ணி வரக்கூடிய பாதைகளை எல்லாம் சரிபடுத்தி விட்டால் 3 ஆண்டுகள்ல நிச்சயமாக நம் கண் முன்னால் தண்ணி நிற்கும். அதை நாம மேட்டுப்பாளையத்தில் செய்யணும். நாம் எல்லோரும் ஒருங்கிணைத்து அதை செய்தி காட்டணும். நகராட்சி, மாநகராட்சி, அரசு, இந்த ஆபீசர் அந்த ஆபீசர் அதை விடுங்க. சம்பளத்துக்கு தான் நீங்க பாதி பேர் வேலை செய்யறாங்க. உணர்வுக்காக வேலை செய்வர்கள் மிக குறைவு. அவங்களை நம்ம தப்ப சொல்ல வேண்டாம். அவங்களை பிழிஞ்சுதான் பாதி பேர் வேண்டா வெறுப்பாகத்தான் அரசு வேலையில் இருக்கிறாங்க. இன்னைக்கு காவல்துறை கிடைக்கக்கூடிய சம்பளத்துல எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாருங்க. நான் காவல்துறையை சார்ந்த ஒரு மனிதன் என்பதற்காக நான் தொடர்ந்து பேசுறேன். அவ்வளவு 30,000, 40,000, 18 மணி நேரம் டியூட்டி. அதனால் நாம் இந்த வேலையை எடுத்து செய்வோம்.